கொடுமையான அனுபவமாக இருந்திருக்க வேண்டிய 9 வயது சிறுவனின் குதிரை சவாரி கொடூர விபத்தாக மாறி மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய நிலைக்கு சென்றிருக்கிறது. குறிப்பாக சிறுவனை சுமந்து சென்ற குதிரை தாறுமாறாக ஓடியதில் சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்துகளுக்கு என்னதான் தீர்வு, எழும் கோரிக்கை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பைன் மரக்காடுகள் மற்றும் ஏரி சுற்று சாலையில் குதிரை சவாரி செய்வது பிரபலமானதாக இருக்கிறது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை குதிரை சவாரியை விரும்புகின்றனர். குதிரை சவாரி என்பதே ஒருவித புது அனுபவம் எனும் போது உற்சாகமாக குதிரை மேல் ஏறிய சிறுவன் கொடூர விபத்தில் சிக்கியிருக்கிறார். கொடைக்கானல் 7 சாலை பகுதியில் குதிரை ஒன்று மதம் பிடித்தது போல தறிக்கெட்டு ஓடும் காட்சிகளும் அதில் சவாரி செய்த சிறுவன் தரதரவென இழுத்து செல்லப்பட்டு தூக்கி எறியப்படும் காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையின் நடுவே தூக்கி எறியப்பட்ட சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்கு மதுரைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். தலைக்கவசம் அணியா குதிரை பயணம். குதிரையை நடந்து சென்று சுற்றி வர செய்யாமல் சைக்கிளில் அழைத்து செல்லும் குதிரை ஓட்டிகளின் செயல் உள்ளிட்டவை இதுபோன்ற கோர விபத்துகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றன. இனி வரும் நாட்களிலாவது குதிரை சவாரி செய்பவர்களுக்கு குதிரை வைத்திருப்பவர்களை தலைக்கவசம் அணிய செய்து குதிரையை அழைத்து செல்பவர்கள் சைக்கிளில் செல்லாமல் கடிவாளத்தை பிடித்து அழைத்து செல்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்காக கட்டுப்பாடுகளை விதித்து நகராட்சி நிர்வாகம் கடுமையான உத்தரவு போட வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து நகர்மன்ற தலைவர் செல்லதுரையிடம் பேசிய போது 2 விதிகளையும் கடுமையாக பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.